தமிழக சட்டசபையிலிருந்து 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் ஓராண்டுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதை கண்டித்து திமுக கம்யூனிஸ்டுகள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏக்கள் தனித்து இயங்கி வருகின்றனர். கடந்த கூட்டத்தொடரின் போது தேமுதிக எம்எல்ஏக்கள் சுந்தர்ராஜன், மைக்கேல் ராயப்பனுடன் மற்ற தேமுதிகவினர் கைகலப்பில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சட்டசபை செயலாளரிடம் சுந்தர்ராஜன், மைக்கேல் ராயப்பன் புகார் செய்தனர். தங்களை தாக்கியதாக தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக தேமுதிக எம்எல்ஏக்கள் செந்தில்குமார், அருள்செல்வன், சந்திரகுமார், முருகேசன், பார்த்திபன், நல்லதம்பி ஆகிய 6 பேரையும் ஓராண்டுக்கு இடைநீக்கம் செய்வதாக சபாநாயகர் தனபால் திங்களன்று அறிவித்தார். இந்நடவடிக்கையை கண்டித்து தேமுதிகவினர் வெளிநடப்பு செய்தனர். அன்றைய தினம் நடந்த நிகழ்ச்சிகளை தணிக்கை செய்யாமல் வெளியிட தயாரா என்று தேமுதிக கொறடா சவால் விடுத்தார். இன்று சட்டமன்றத்தில் நடைபெற்றது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்றுதான் சொல்ல வேண்டும். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய விருப்பத்தின் பேரிலேயே இன்றைக்கு 1 வருட காலம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களான நான், பார்த்தசாரதி, அனகை முருகேசன், நல்லதம்பி, செந்தில்குமார், அருள்செல்வன் ஆகிய 6 பேரும் 1 வருட காலத்திற்கு எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். முதலமைச்சருக்கு திராணி இருந்தால் அந்த 6 வீடியோ கேமராக்களிலும் ஒளிபரப்பப்பட்ட பதிவு செய்யப்பட்ட 2 நிமிட காட்சிகளையும் எடிட் செய்யாமல் பத்திரிகைகள் கொடுப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேமுதிக எம்எல்ஏக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை கண்டித்து திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்கள் பிரச்சனையும் அதேபோல அந்த தொகுதியின் வளர்ச்சி பிரச்சனை பற்றியும் பேசுவதற்கு ஓராண்டுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படவில்லை. அதனால் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்தில் வாய்ப்பு கேட்டோம். ஆனால் பேரவைத் தலைவர்கள் மறுப்பு தெரிவித்துவிட்டார். அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வெளிநடப்பு செய்கிறோம். இந்த தண்டனை இதுவரை தமிழக சட்டமன்ற வரலாற்றில் வழங்கப்படாத தண்டனை. அவைக்குழுவினுடைய தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற எங்கள் முன்னால் வந்தார்கள். எங்களுடைய அனுமதியை கேட்கிற போது எங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வாய்ப்பளிக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய முறையிலே வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதை வன்மையாக காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது. 1 ஆண்டு என்பதை 1 மாதம் என்று இருந்தால் கூட சரி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 1 ஆண்டு என்பதை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றம் குறித்து கண்டனம் தெரிவித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இன்று நான் வெளிநடப்பு செய்திருக்கிறேன். தேமுதிகவின் 6 எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் சில இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.